லாஸ்ட் செம் ஆன்சர் வந்ததா? எப்படி சால்வ் பண்ணீங்க? என்ன ஆன்சர் இந்த கொஸ்டின்? பாக்ஸ் சம் 4, 10, 6, 12, 96, 48, 16, 152 கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். என்ன 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா? என்ன என்ன எப்படி சால்வ் பண்ணீங்க? என்ன ஆன்சர் இருந்தது? யாரும் ட்ரை பண்ணலையா கொஸ்டின்? சரி, ஓகே, பார்க்கலாமா என்ன ஆன்சர் வரும்ன்ட்டு? கவனிங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நேற்று? டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கணும், இல்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். I don't got answer. Only second sum I got answer. Okay, good. சரி, ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, செகண்ட் சம் ஆன்சர் வந்திருக்கா? ஓகே, குட். ஒருத்தவங்க மட்டும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, சரி, இந்த சம் சால்வ் பண்ணலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எப்படி பார்த்தாலும் இதுக்கும் ரிலேட்டிவ்ஸ் வந்து என்னது, நமக்கு ஈவனா வரல, எல்லாத்துக்குமே காமனா வரல. ஓகேவா? ஸோ இது எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? என்ன மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த நம்பரையும் ஆட் பண்ணிட்டு ரூட் எடுத்திருக்காங்க. இந்த பேட்டர்ன் தான் இந்த கொஸ்டின்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பார்க்கலாமா? 10 + 6, 16. 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4. ஸோ 4 வந்துருச்சா? அதே மாதிரி 96 + 48, ஆன்சர் 144. 144க்கு ரூட் எடுத்தோம்னா 12. 12 வந்துருச்சா? ரூட் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியுதா? நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஸ்கொயர் வேல்யூ 12 ஸ்கொயர் 144. அதே 144 ரூட்டுங்கிற போது ரூட்டோட வேல்யூ எப்படி இருக்கும்? 12 × 12 தான். நம்ம ரூட்டை வெளியே எடுக்கும்போது எப்படி இருக்கும்? 2 எடுப்போம் இல்லையா? அதுதான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எந்த 2 நம்பரை ஆட் பண்ணோம்னா 16 ஸ்கொயர் என்ன வரும்? 16 ஸ்கொயர் 1 to 10, 20 வரைக்கும் நேற்று படிக்க சொல்லியிருந்தேன். படிச்சிருக்கீங்களா? ஸ்கொயர் வேல்யூஸ் 1 to 20 வரைக்கும். ஸோ 1 to 20 வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 16 ஸ்கொயர் ஈஸியாக சொல்லலாம்ல. 16 ஸ்கொயர் வேல்யூன்னா வந்து 16 × 16 அர்த்தம். இதோட வேல்யூ 256. ஓகே, குட். 256 கரெக்ட். ஸோ எந்த 2 நம்பரை ஆட் பண்ணோம்னா நமக்கு 256 வரும்? இந்த 256ஓட ஸ்கொயர் வேல்யூ தானே அது 16. ஸோ அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் நமக்கு அந்த வேல்யூ வரும்? இப்போ சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். பேட்டர்ன் நான் சொல்லிட்டேன், அங்கே இருக்க நம்பர் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம்.
156 2ஓட இந்த நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 256 வரும். சிம்பிள். 256 minus 152 401. So 104 தான் ஆன்சர். புரிஞ்சுதா இது? எனக்கு டவுட்னா ரிப்பீட் சொல்லலாம், நான் வந்து திரும்ப சொல்றேன். சரியா? இப்போ இந்த பேட்டர்ன் கரெக்டா வருதா செக் பண்ணிக்கலாமா? ஸோ 152 பிளஸ் 104 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 256 கிடைக்கும். இப்போ 256க்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ எடுத்தோம்னா ஆன்சர் 16ன்றது நமக்கு அந்த பேட்டர்ன்ல ஃபிக்ஸ் ஆயிடும். புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? ஓகே. இப்போ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெட்டர் சீரிஸ். சேம் பேட்டர்ன். இப்போ நம்ம என்ன பேட்டர்ன்ஸ் மிஸ்ஸிங் நம்பர்ஸ்ல பார்த்தோமோ அதே மாதிரி லெட்டர் சீரிஸ்ல சேம் பேட்டர்ன் பார்க்க போறோம். லாஸ்டா ஃபர்ஸ்ட் சம்மா? ஓகே. ஃபர்ஸ்ட் சம் என்ன சம் கொடுத்துருங்க? நம்பர் சொல்ல முடியுமா? பாக்ஸ் கொஸ்டினா? 11 14 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். 11 14 2 ஃபர்ஸ்ட் ஒரு 2 நம்பர் சொல்லியிருந்தா போதும், நான் கொஸ்டின் கண்டுபிடிச்சிடுவேன். எந்த கொஸ்டின் கொடுத்து ஞாபகம் இல்லை? 160 128 ஓகே. 140 கொஸ்டின். ஓகே ஓகே. ஆன்சர் 82. கரெக்ட் ஆன்சர். சரி, ஓகே பார்க்கலாமா? 140 128 115 100 கொஸ்டின் மார்க். அடுத்து 60. இதுல டிஃபரன்ஸ் பார்க்குறோம். பிளஸ் 12 ஆட் பண்ணியிருக்காங்க. 12 28. அதான் 12 ரிவர்ஸ்ல வருது டிஃபரன்ஸ். ஓகேவா? ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 12 கிடைக்கும். இங்க 13.
இங்க 15. அப்ப நான் இங்க என்ன கிடைச்சிருக்கணும்? 18 கிடைச்சிருக்கணும். ஓகேவா? எப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்ல நமக்கு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இங்க 1, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 2, 3, நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 4 அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க 82ன்னு வரும் ஆன்சர். டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பேட்டர்ன். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? பேட்டர்ன் வந்து நீங்க சைடில் இது மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெட்டர் சீரிஸ். சேம் நம்ம பார்த்தோம் இல்லையா மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ், அதே பேட்டர்ல லெட்டர் சீரிஸும் வரும். லெட்டர் சீரிஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஆல்ஃபா நியூமரிக் ஆல்ஃபா சீரிஸ், இன்னொன்று கண்டினியூஸ் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்பபெட் சீரிஸ். ஒன்று ஆல்ஃபா நியூமரிக் வேற, ஆல்பபெட் சீரிஸ், கண்டினியூஸ் சீரிஸ். ஓகேவா? ஆல்பபெட் சீரிஸ் என்னது? நம்ம A to Z வரைக்கும் இருக்க லெட்டர்ஸ்க்கு வேல்யூ தான். ஓகேவா? இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏபி ஸோ இதுதான் ஆல்பபெட்ஸ். ஸோ இதுக்கு நம்ம நம்பர் கொடுப்போம். 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்து வச்சுக்கணும். நீங்க இந்த எம் இருக்கு இல்லையா, எம்க்கு அடுத்து என் சொல்லி இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர்ஸ் பார்த்த உடனே சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க எழுதிட்டீங்கன்னா. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த நம்பர்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட் வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட். G7, H8, I9, J10 அந்த மாதிரி. கட் பண்ணியாச்சா? ஸோ இதில் எப்படி கொஷின்ஸ் வரும் பார்க்கலாமா? இந்த லெட்டர் சீரிஸும் நம்பர் சீரிஸும் முடிச்ச பிறகு ரெண்டுத்தையும் கம்பைனா நமக்கு கொஷின்ஸும் கேட்பாங்க. அதுவும் நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து பார்க்கலாம். கட் பண்ணியாச்சா? இது
இது வரைக்கும் நோட் பண்ணி வைங்க. இதில் கொஷின்ஸ் பார்க்கலாம். சேம் A D G J கொஷின் மார்க். இப்போ இந்த கொஷின் மார்க்கில் என்ன லெட்டர் வரும்? நேற்று பார்த்த பேட்டர்ன்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, 2 பேரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்காங்க. என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க? 2 letters 2 letters லெஸ் பண்ணி ஆட் பண்ணி நமக்கு 2 letters விட்டுட்டு நமக்கு பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ 2 letters இதுக்கு ஜேக்கு அப்புறம் 2 letters விட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா JKLMன்னு வரும் ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் லெட்டர் சீரிஸும் நமக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, A B K C D L E F M. அடுத்த 3 லெட்டர் என்ன வரும்? ஸோ இது நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷனாகவும் பார்க்கணும், ரிவர்ஸ் டைரக்ஷன்லையும் நம்ம செக் பண்ணணும். அடுத்த 3 லெட்டர் சொல்லுங்க பார்ப்போம். GH ஜேவா? செக் பண்ணி சொல்லுங்க, ஜேவா வரும்? ஓகே குட். GH Nன்னு வரும். ஓகே, பேட்டர்ன் புரிஞ்சுது அப்போ? A B C அடுத்து ஓகே D E அப்புறம் F விட்டுட்டு G, அடுத்து B C E F G விட்டு H, இங்க KLM N. அவ்வளவுதான் பேட்டர்ன். ஓகே குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், A C F J. Next letter. Okay, good. ஓகே, என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க? +2 3 letters அப்புறம் 4 letters அப்புறம் 5 letters விட்டு நமக்கு ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் O. நெக்ஸ்ட் கொஸ்டின், ZAUFP. ஓகே குட். K கரெக்ட் ஆன்சர்.
பார்க்கலாமா? கே எப்படி வந்தது? இங்க பாருங்க, இங்க Z இருக்கு, இங்க A இருக்கு. U, F, P இந்த மாதிரி இருக்கு. ஆர்டர் இல்லாம. அப்ப நம்ம எப்படி செக் பண்ணலாம்? ஒரு லெட்டர் விட்டுட்டு ஒரு லெட்டரை செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ Z ரிவர்ஸ்ல பார்த்தோன்னா +5 -5 ரிவர்ஸ்ல போயிருக்கு. ஓகேவா? ஏ அப்ப எஃப்னா ஃபார்வர்டில் போயிருக்கு. ABCDE +4 -4 அப்படியா? ஸோ அப்போ பார்த்தோன்னா எஃப்க்கு அப்புறம் GHIJ இந்த 4 லெட்டர் விட்டோம்னா அடுத்து ஆன்சர் கேன்னு வரும். ஓகேவா? இந்த லெட்டருக்கு இந்த லெட்டருக்கும் எந்த ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா ஒரு லெட்டர் விட்டுட்டு ஒரு லெட்டர் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் AIBJCK. ஸோ அடுத்து வர 2 லெட்டர் என்ன? ஓகே, குட். DL கரெக்ட் ஆன்சர். ஓகே, DL சேம் பேட்டர்ன். ABC அடுத்து என்ன வரும்? D வரும். IJKLன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன வரும்? ஓகே, இது எந்த பேட்டர்ன்? டைரக்டா இருக்கிற நம்பர்ஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிவர்ஸ்ல இந்த மாதிரி லைன் பை லைனாக எழுதணும்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்ல வர லெட்டர்ஸை நம்ம ஈஸியாக பார்த்துட்டு எழுத முடியும். ஸோ ஏக்கு நேரம் என்ன இருக்கும்? Z இருக்கும். BYCXDW அது மாதிரி பார்த்தோம்னா EV நெக்ஸ்ட் லெட்டராக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் CEKMOQ சொல்லுங்க. நெக்ஸ்ட் ABCQERG நெக்ஸ்ட் வர 2 லெட்டர். 2 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க.
2 லெட்டர் கேட்டிருந்தேன். ஜிக்கு அப்புறம் வர 2 லெட்டர். ஓகே. எஸ்ஐ. இங்க எஸ், ஐ, இங்க எஸ், யூ. பார்க்கலாமா பேட்டர்ன்? ஸோ இ, எஃப், ஏபிசி, டி, இ, எஃப், ஜி. 3 லெட்டர்ஸ் விட்டு நமக்கு இந்த பேட்டர்ன் வந்திருக்கு. சேம் இதுவும் அப்படிதான். இது ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர். நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. ஆல்பபெட் இந்த லெட்டர் சீரீஸ்லேயே மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் வந்து நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா, நம்பர் சீரீஸ் மாதிரி பிக்சர் வச்சும் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏ, சி, சாரி, ஏஇசட்க்கு நேரம் என்ன, ஏஇசட் ஈக்குவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒய் போட்டுட்டு என்ன கொஷின் மார்க், இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஓகேவா? மிக்ஸ்டு லெட்டர் சீரீஸையும் இந்த மாதிரி ஆல்பபெட் சீரியும் மிக்ஸ்டாக கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம இப்போ வர பார்ப்போம். நெக்ஸ்ட் சரி, ஓகே. இப்போ இது க்ளோஸ் ஆகிடும். 40 மினிட்ஸ் முடிச்சுட்டு திரும்ப இதுலேயே நீங்கள் வந்து இப்போ லாகின் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டினியூஸ் சீரிஸ் பார்க்கலாம். இது முடிஞ்சதும் இது க்ளோஸ் ஆனதும் நீங்கள் இதிலே லாகின் பண்ணிக்கோங்க.